தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மூடி கிடக்கும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கூட்டுறவு ஆய்வாளர்கள் பணி நியமன ஆணை வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ள அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள். மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்ட புதுச்சேரி சட்டசபை. டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்ற புதுச்சேரி NCC மாணவர்கள். ஆளுநர் கைலாஷ்நாதன் தேநீர் விருந்து அளித்து கௌரவிப்பு. அரசு பொது மருத்துவமனை எதிரே ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் பிச்சை எடுத்து நூதன போராட்டம். உயர்த்தப்பட்ட நோயாளி கவனிப்பு படியை வழங்க வலியுறுத்தல். உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் முன்னிலையில் கட்சியில் இணையும் விழா. 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக பேருந்து மீண்டும் இயக்க கோரிக்கை. முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை மனு. மூலம் கோடை காலத்தை கருத்தில் கொண்டு 2 புதிய ஐஸ்கிரீம் வகைகளை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கூட்டுறவு துறையில் பல ஆண்டுகளாக பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தற்போது ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற சமயத்தில் கூட்டுறவு அமைப்புகள் நலிந்து போய் இருந்தன. தற்பொழுது ஓரளவிற்கு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் கூட்டுறவு நிறுவனங்கள் பெற்ற கடனை திருப்பிச் செலுத்த முடியாததால் கூட்டுறவு வங்கிகளும் நலிவடைந்தன. கூட்டுறவு நிறுவனங்களை நஷ்டத்தில் இருந்து மீட்டு இயக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், கூட்டுறவு நிறுவனங்களில் பணி செய்யும் ஊழியர்கள் தங்கள் பணியாற்றும் நிறுவனத்தை தனது சொந்த நிறுவனமாக கருதி கடும் உழைப்பை கொடுக்க வேண்டும். நிர்வாக சீர்கேடு என்று அதிகாரிகளையே குற்றம் சாட்டி கொண்டிருக்க கூடாது. நிறுவனங்கள் லாபத்தில் இயங்கினால் பணி நிரந்தரம், சம்பள உயர்வு எல்லாம் தானாக வந்துவிடும் என முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். அடுத்ததாக திருமதி S. ஆனந்தி அவர்களை அழைக்கின்றோம். நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார் திருமதி S. ஆனந்தி. அடுத்ததாக திரு G. திலீப்குமார். திரு G. கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக திரு R. ஹரிஷ் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்த்துக்கள். இளம் தலைமுறைக்கான ஆணையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார். முதலாவதாக லூயிஸ் அனுசியா, புதுச்சேரி. அடுத்ததாக வாழ்த்துக்களும் இந்த சிறப்பாக பணி செய்ய உதவும். அடுத்ததாக ஷாருலா தத்தையார் இப்பொழுது பணி நியமன ஆணை வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக புதுச்சேரி B. சுரேந்தர் அவர்களுக்கு. அரசு முறை பயணமாக நேபாளம் பயணம் சென்றுள்ள அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்மையால் புதுச்சேரி சட்டசபை வெறிச்சோடி காணப்பட்டது. புதுவை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் 15க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நேபாள நாட்டிற்கு அரசு முறை பயணமாக சென்றுள்ளனர். அங்கு அவர்கள் நாள்தோறும் பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்து வருகின்றனர். இதனிடையே மேலும் சில அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேபாளம் சென்று அணியுடன் சேர்ந்துள்ளனர். வழக்கமாக புதுவை சட்டசபையில் காலை நேரங்களில் பொதுமக்கள் கூட்டத்தால் அலைமோதும். அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை கூறி தீர்வு கண்டு செல்வர். ஆனால் கடந்த 2 நாட்களாக புதுவை சட்டசபை கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. ஏனெனில் பெரும்பாலான அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுவையில் இல்லாத காரணத்தினால் அவர்களை சந்திக்க வருவதை பொதுமக்கள் தவிர்த்துள்ளனர். நேபாளம் சென்ற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற 7ஆம் தேதி புதுவை திரும்புகின்றனர்.
டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்ற புதுச்சேரி என்சிசி மாணவர்களுக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் தேநீர் விருந்து அளித்து கௌரவித்தார். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் புதுச்சேரி என்சிசி மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி திரும்பிய என்சிசி வீரர்களுக்கான தேநீர் விருந்து வழங்கும் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் 49 தேசிய மாணவர் படை வீரர்கள் கலந்து கொண்டனர். ஆளுநர் கைலாஷ்நாதன் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் தேநீர் விருந்து அளித்து கௌரவித்தார். அப்பொழுது தேசிய மாணவர் படை வீரர்கள் உருவாக்கிய போர் விமானம், போர் கப்பல் மற்றும் துப்பாக்கியின் மாதிரி வடிவங்களை ஆளுநர் பார்வையிட்டு அவற்றின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு புதுச்சேரி தேசிய மாணவர் படையின் துணை தலைமை இயக்குநர் ராகவ், விளையாட்டுத்துறை செயலர் சுந்தரேசன், புதுச்சேரி தேசிய மாணவர் படை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள சிவன் சன்னதி கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் கும்பாபிஷேக விழாவிற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள சிவன் சன்னதியில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியின் போது கோவில் அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். பூஜைக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். அனைத்து சமுதாய மக்களுக்கும் தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி சமூக இயக்கங்கள் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் மற்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும், சட்டமன்றத்தில் இதற்கான அரசாணை வெளியிட வேண்டும், அரசியலமைப்பு சட்டப்படி ஆண் பெண் சமத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருமாள், இனாமுல் ஆசன், முருகானந்தம், அருள் ஒளி, நித்யானந்தம், காயத்ரி, ஸ்ரீகாந்த், மோகன், மகேந்திரன், சம்சுதீன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி, அமைப்பு மற்றும் இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இதற்கான ஏற்பாடுகளை தந்தை பெரியார் கழக இளங்கோவன் செய்திருந்தார். நீதிமன்ற ஆணையை எச்சரிக்கை செய்கின்றோம். நல்லவாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மாசி மாத விழாவை முன்னிட்டு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய ரணக்களிப்பு மற்றும் மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் பால சரஸ்வதி நாட்டிய பள்ளியின் தவளக்குப்பம் மற்றும் கரிக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. உபயதாரர்கள், சபாபதி குடும்பத்தினர்கள், வழக்கறிஞர் ஜெயக்குமார் ஆகியோரது ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்தின் புதல்வி ஜனனி செல்வம் மற்றும் வழக்கறிஞர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நாட்டியமாடிய மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் ராதாகிருஷ்ணன், துணைத் தலைவர் கோவிந்தசாமி, செயலாளர் மதன்ராஜ், பொருளாளர் பிரணவ் தேசிகன், கமிட்டி உறுப்பினர் தங்கமணி மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். காரைக்கால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிமை திமுக மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தட்டாஞ்சாவடி ரவி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். காரைக்கால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழக காரைக்கால் அமைப்பாளருமான நாஜிமின் தாயார் கடந்த 4 தினங்களுக்கு முன்பாக உடல்நலக் குறைவு காரணமாக இயற்கை எய்தினர். இதை அடுத்து கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அவரது தாயாரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியாத பலர் தொடர்ந்து அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்தும் ஆறுதல் கூறி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழக தட்டாஞ்சாவடி பொறுப்பாளர் ரவி காரைக்கால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிமின் இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினர். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி கிராண்ட் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சகோதரன் அமைப்பில் உள்ள திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி கிராண்ட் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சகோதரன் அமைப்பில் உள்ள திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவியாக 5 கிலோ அரிசி, போர்வை மற்றும் துண்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கு சகோதரன் அமைப்பின் நிறுவனர் சீதல் நாயக் வரவேற்புரை வழங்கினார். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி கிராண்ட் தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார். செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் தியாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜோசப் சுரேஷ்குமார், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி ஆகியோர் கலந்து கொண்டு திருநங்கை சகோதரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளாக 5 கிலோ அரிசி, போர்வை மற்றும் துண்டுகளை வழங்கினார்கள். 100க்கும் மேற்பட்ட திருநங்கை சகோதரிகளுக்கு நலத்திட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ரோட்டரி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசி மகோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் சங்கராபரணி நதிக்கரையில் வடபுறம் அமையப்பெற்றுள்ள திருக்காசி சேஸ்திரம் என்று அழைக்கப்படும் காசியினும் வீசமிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் மூலவர் காசி விஸ்வநாதருக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் அமையப்பெற்றுள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் கலசபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டு மகாதீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவமூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு ஆலய பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எதிர்வரும் 12ஆம் தேதி சங்கராபரணி நதிக்கரையில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். ஆரோ பர்ஃபெக்ட் விஷன் கண் பார்வை குறைபாடுகளை இயற்கையாக சரி செய்யும் புதிய திட்டம் ஆரோவில்லில் தொடங்கப்பட்டது. ஆரோவில் கண் பார்வை குறைபாடுகளை இயற்கையான முறையில் சரி செய்யும் நோக்கத்துடன் ஆரோ பெர்ஃபெக்ட் விஷன் என்ற புதிய திட்டம் ஆரோவிலில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பாரத் நிவாசில் செயல்படுகிறது மற்றும் ஸ்ரீ அரவிந்தா ஆசிரம் புதுச்சேரியுடன் இணைந்து முன்னெடுக்கிறது. சந்தோஷி மங்கள்தா மற்றும் டாக்டர் ஜெயந்தி ஆகியோரால் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பாரத் நிவாஸ் நம்பிக்கையாளர் ஜென்மஜெய் கலந்து கொண்டார். டாக்டர் ஜெயந்தி ரவி இந்த முயற்சியை பற்றி கூறுகையில், இந்த திட்டம் ஆரோவிலியர்கள், பயோரீஜியன் மக்கள் மற்றும் ஆரோவில் வருகை தரும் பார்வையாளர்களுக்கு ஒரு பெரும் ஆதரவாக இருக்கும். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இது மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். கண் பார்வை குறைபாடுகளை இயற்கையாக சரி செய்யும் இது உதவும் என தெரிவித்தார். இந்த திட்டத்தில் பங்கேற்பதன் மூலம் தனிநபர்கள் தங்கள் கண் பார்வையை இயற்கையாக மேம்படுத்தவும் வாய்ப்பை பெறுகின்றனர். கண் பார்வை குறைபாடுகளை தடுக்கவும் சரி செய்யவும் இது ஒரு மாற்றமாக அமையும். இந்த மையம் சமூகத்தின் நீண்டகால கண் ஆரோக்கியத்தையும் நலத்தையும் உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி அரசு ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொழிற்சங்கம் சார்பில் நோயாளிகள் கவனிப்பு படியை வழங்க வலியுறுத்தி பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொழிற்சங்கம் சார்பில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எதிரே மருத்துவமனை நோயாளி கவனிப்பு படியை வழங்க வலியுறுத்தி ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மத்திய அரசு ஆணையிட்டு உயர்த்திய மருத்துவமனை நோயாளி கவனிப்பு படியின் நிலுவைத் தொகையினை வழங்க வலியுறுத்தியும், அரசு மருத்துவமனைகளில் வேலை பளுவை குறைக்க காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மத்திய அரசு நிர்ணயம் செய்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி சர்க்காரே கண்டிக்கிறோம் 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 உங்கள் போக்கை கண்டிக்கிறோம் வெல்லட்டும் வெல்லட்டும் பிச்சை எடுக்கும் போராட்டம். உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இருந்து ஏராளமானோர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா கிருஷ்ணா நகரில் நடைபெற்றது. காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த கார்த்தி, நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் சவுந்தர்,
மங்களம் தொகுதி திவாகர், லாம்பர்ட் சரவணன் நகர் சின்ன சக்திவேல் தலைமையில் ஏராளமான இளைஞர்கள் தங்களை என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து டாக்டர் நாராயணசாமி கேசவனுக்கு பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மூலம் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்தை மீண்டும் இயக்க கோரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரியில் 2005ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மூலம் பேருந்து ஒன்று இயங்கி வந்தது. இதன் மூலம் மூலக்குளம், பாரிஸ் நகர், ராதாகிருஷ்ணன் நகர், பிச்சை வீரன்பேட், முத்துப்பிள்ளைப்பாளையம், கோபாலன் கடை, அம்மா நகர், பெரம்பை, அரசூர் மற்றும் வில்லியனூர் ஆகிய பகுதிகளில் 70,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றவர்கள் பயனடைந்தனர். இதில் மாணவர்கள், கூலி தொழிலாளிகள், முதியோர்கள் என தினசரி சுமார் 5,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பேருந்தை பயன்படுத்தி வந்தனர். இதில் அவர்களின் அன்றாட வாழ்க்கை சிரமம் இல்லாமல் இருந்ததால் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட உதவியாக இருந்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா நோய் தொற்றின் காரணமாக அந்த பேருந்தானது அப்பொழுது நிறுத்தப்பட்டது. அன்றில் இருந்து இன்று வரை மக்களுக்கு உதவியாக இருந்த அந்த பேருந்து தற்பொழுது இயக்கப்படவில்லை. இதனால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், மாணவர்கள் நேரத்திற்கு வகுப்பிற்கு செல்ல முடியவில்லை. இதனால் அவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது. கூலி தொழிலாளிகள் போக்குவரத்து வசதி இல்லாததால் அவர்கள் வேலைகளுக்கு சென்று வீடு திரும்புவதற்கு இரவு 10 மணி ஆகிவிடுகிறது. மகளிர் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து இல்லாததால் பலர் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகின்றனர். முதியோர்கள் மருத்துவமனைக்கு சரியான நேரத்திற்கு சிகிச்சைக்கு சென்று வர முடியவில்லை. இதனால் அவர்கள் தவித்து வருகின்றனர். இது சம்பந்தமாக அந்த பகுதி மக்கள் பல முறை புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்திடம் மனுக்கள் அளித்தும் எந்தவித பயனும் இல்லை. இதனால் மக்களுக்கு பெரும் உதவியாக இருந்த இந்த பேருந்தை மீண்டும் இயக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர். இதில் அன்னலட்சுமி, ரஞ்சிதம், சத்யா, பாலபாஸ்கரன், அன்பரசன் மற்றும் வழக்கறிஞர் பிரேம்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். நல்லவாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மாசி மாத மகோற்சவத்தை முன்னிட்டு சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மாசி மாத மயான கொள்ளை மற்றும் தேர் திருவிழாவை முன்னிட்டு ரணக்களிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகளை செய்து கொடியேற்றி காப்பு கட்டி நாள்தோறும் அம்மன் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பல்வேறு அலங்காரங்களில் வீதி உலா ஆகியவற்றை தொடர்ந்து உபயதாரர்கள், சபாபதி குடும்பத்தினர், வழக்கறிஞர் ஜெயக்குமார் ஆகியோரது ஏற்பாட்டில் ரணக்களிப்பு நிசா சனி சூரசம்ஹாரம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீரபத்ரன், பாவாடைராயன், அங்காளம்மன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை கண்டுகளித்து சாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் மற்றும் ஆலய அறங்காவல் குழு தலைவர் ராதாகிருஷ்ணன், துணைத் தலைவர் கோவிந்தசாமி, செயலாளர் மதன்ராஜ், பொருளாளர் பிரணவதேசிகன், கமிட்டி உறுப்பினர் தங்கமணி மற்றும் நல்லவாடு கிராமவாசிகள், இளைஞர்கள் செய்திருந்தனர். கொம்பாக்கம்பேட் மாதா கோவில் வீதியில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட குடிநீர் பிரிவு மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட கொம்பாக்கம்பேட் மாதா கோவில் வீதியில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, அவைத்தலைவர் ஜலால் அனிப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு முகந்தாசு, ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் ஜனா ஆகியோர் கலந்து கொண்டனர். மரக்காணம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது.
மரக்காணம் உட்பட சக்தி நகர் பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற வட சமயபுரம் மற்றும் அங்காளம்மன் கோவில்கள். இக்கோவில்களுக்கான 37ஆம் ஆண்டு பால் சாகை வார்த்தல் விழா மற்றும் 16ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் உற்சவ விழா துவங்கியது. இதிலிருந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் உள்ளிட்ட யாக நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. மேலும் அம்மனுக்கு சிறப்பு யாகங்களும் அபிஷேகம் ஆராதனைகளும் செய்தனர். இந்நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கோவில் வளாகத்தின் அருகில் மயான கொள்ளை விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த மயான கொள்ளை விழாவினை தொடர்ந்து அம்மனுக்கு கும்பம் படைத்தல் உள்ளிட்ட பல்வேறு குலதெய்வ படையல்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோவில் நிர்வாகிகள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்க வலியுறுத்தி ரொட்டிப்பால் ஊழியர்கள் கல்வித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் ரொட்டிப்பால் ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு மாதம் ரூபாய் 18,000 ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இதுவரை வழங்கவில்லை. உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி சங்க ஒருங்கிணைப்பாளர் மாறன் தலைமையில் கல்வித்துறை அலுவலகம் முன் போராட்டம் நடத்தினர். தொடர் போராட்டம் நடத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். ராமநாதபுரம் ஸ்ரீ லலிதாம்பிகை பீட 1ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் ராமநாதபுரம் ஸ்ரீ வித்யாம்பாள் பீடம் ஸ்ரீ லலிதாம்பிகை குடிலில் 1ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் விழா மற்றும் ஸ்ரீ சண்டியாக விழா நடைபெற்றது. இதில் ஞாயிறு காலை ஸ்ரீ கணபதி ஹோமம், சங்கல்பம், ஸ்ரீ துர்கா சோட சோபசார பூஜை, ஸ்ரீ சத சண்டி பாராயணம், 64 யோகினி, 64 பைரவபலி பூஜைகள், தீபாராதனையும் இரவு 7 மணி அளவில் கலைமாமணி தேசமங்கையர்க்கரசி அம்மையாரின் மாணவர் அரவிந்த்குமார் அறிவார் பராசக்தி திருமந்திரம் போற்றும் அன்னையின் பெருமை எனும் தலைப்பில் சொற்பொழிவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை காலை முதல் மதியம் வரை கோபூஜை, ஸ்ரீ கணபதி பூஜை, மகா சங்கல்பம், கலச பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ சண்டி ஹோமம், கலசாபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனைகள், கன்யா பூஜை, சுமங்கலி பூஜை மற்றும் வடுக பூஜை, அருட்பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் லோகநாதன், வளர்மதி குடும்பத்தினர் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து இறைவனை வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ லலிதாம்பிகை குடில் ஸ்ரீ வித்யாம்பாள் பீடத்தின் நிர்வாகிகள் முறையில் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.